வணக்கம் மக்களே. நம்மில் பலருக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும், எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியாம குழப்பத்துல இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல வாழ்க்கையில நீங்க நிச்சயம் ஜெயிக்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய 5 முக்கியமான பழக்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த விஷயம் யாரோ ஒருத்தருக்காவது உங்க வாழ்க்கையே மாத்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இலக்கு. நம்மளுடைய இலக்கை தெளிவா வச்சிருக்கணும். நம்ம எங்க போகணும்னு தெரியாம வண்டியை எடுத்தா எங்கேயுமே போய் சேர முடியாது. அதே போலதான் வாழ்க்கையும். உங்களுக்கு என்ன வேணும், வேலை, தொழில், பணம் அல்லது ஒரு கலை, அத முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதுங்க. கனவு மட்டுமே போதாது, அதை நோக்கிய தெளிவான இலக்கும் இருக்கணும். திசை தெரியாத கப்பல் கரையை சேராதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இலக்கு இல்லாத வாழ்க்கையும் ஏதோ வாழறோம்னு இல்லாம நான் இதுதான் ஆக போறேன், இதை அடைய போறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும். செகண்ட் பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரர்களும் சாதனையாளர்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, நேரத்தை வீணடிக்காம சோசியல் மீடியால ரீல்ஸ் பாக்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நேரத்தை குறைச்சி உங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நேரத்தை செலவிடணும். நேரத்தை நீங்க தப்பா செலவு செஞ்சா காலம் உங்களை பின்னாடி தள்ளிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுதான் வெற்றியோட முதல் எதிரி. பெர்ஃபெக்டான நேரம்னு எதுவுமே கிடையாது. நீங்க ஆரம்பிக்கிற நேரம் தான் பெர்ஃபெக்டான நேரம். யோசிச்சுட்டே இருந்தனா காலம் கடந்து போயிடும். தப்போ சரியோ இன்னைக்கே இப்பவே களத்துல இறங்குங்க. நெக்ஸ்ட், மூணாவது பாயிண்ட், தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது. வாழ்க்கையில தோற்காத மனிதனே இல்ல. தோற்கிறது தப்பு இல்ல, ஆனா தோத்துட்டோம்னு நினைச்சு அப்படியே உட்கார்ந்துறது தான் தப்பு. ஒவ்வொரு தோல்வியுமே உங்களுக்கு ஒரு பாடம். விழுந்தா உடனே எழுந்து நில்லுங்க. தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா மாதிரி தான். அடுத்து வர்ற வெற்றிக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கற்றல். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெயிக்க முடியாது. தினமும் புதுசு புதுசான விஷயங்களை கத்துக்கணும். முக்கியமா ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் பண்றது சாதனை இல்லை, தினமும் பண்றதுதான் உங்களை சாதனையாளரா மாத்தும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் பயங்கரமா உழைச்சிட்டு அடுத்த 4 நாள் சும்மா இருந்தா வெற்றி கிடைக்காது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது தினமும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்யணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களை மற்றவங்களை விட பலமா பல மடங்கு உயரத்துல கொண்டு போய் நிறுத்தும். வேகம் முக்கியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், விவேகம் தான். தொடர்ச்சி தான் முக்கியம். நெக்ஸ்ட் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள். உங்களை சுத்தி எப்பவுமே உன்னால முடியாது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நெகட்டிவா பேசுறவங்க இருந்தா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களை ஊக்குவிக்கும் பாசிட்டிவான மனிதர்களோட நட்பை வச்சுக்கோங்க. 5 வெற்றியாளர்களுடன் பழகினால் 6வது வெற்றியாளர் நீங்களாதான் இருப்பீங்க. நம்மள சிலர் என் வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை, எப்போ மாறும், நான் எப்போ ஜெயிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. நம்மள பல பேர் காலையிலேயே அலாரம் அடிச்ச உடனே பண்ற முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? போனை எடுத்து சோசியல் மீடியால பாக்குறது தான். அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம நாளை ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு வித பதற்றமும் சோர்வும் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம எதை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்ற வேண்டிய விஷயம், தூங்கி எழுந்து 30 நிமிஷம் போனை தொடாதீங்க. அதுக்கு பதிலாக அன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு டூ லிஸ்ட் எடுங்க. அல்லது சும்மா உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒரு அன்லக்கி பர்சன், என்கிட்ட காசே தங்கறது இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிப்பீங்க. நீங்க என்ன வார்த்தை பிரயோகிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். ஸோ நெகட்டிவா பேசுறத நிறுத்துங்க. என்னால முடியும், நான் கத்துக்கிறேன்,
எனக்கு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. வார்த்தைகள் மாறும்போது உங்கள் எண்ணங்களும் மாறும். எண்ணங்கள் மாறும்போது உங்க செயல்களும் தானா மாறும். வாழ்க்கையை மாத்துறது அப்படின்றது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்களை ஜெயிக்க வைக்க இந்த பிரபஞ்சமே காத்துட்டு இருக்கும். உங்களால முடியும்னு நீங்க நம்புனா கண்டிப்பா சாதிக்கலாம். ஸோ மக்களே, ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இந்த 5 விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. மாற்றம் தானா நடக்கும். இந்த 5ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம நல்ல பதிவுல அடுத்த வீடியோல பார்க்கலாம்.